அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டம், பேரணி போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கி அரசு வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் பொதுத் தேர்வு எழுதி வெற்றி பெறுவது போன்று உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சு இருக்கு. தவிக தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், சாலை பேரணி போன்றவற்றுக்காக அனுமதியளிக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு. அதன்படி தமிழக அரசு கடந்த வாரம் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து தங்களது ஆலோசனைகளை அரசுக்கு வழங்கியிருப்பதாக அதிமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகளின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சாலை பேரணிக்கு அனுமதி கோரி அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா என்பதை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள்ல உள்ள ஒவ்வொரு பிரிவையும் எதிர்த்து தனித்தனியாக வழக்கு தொடரும் வகையில் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க.